ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க போனீங்க? உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? ஏன் என்னாச்சு இப்ப? சும்மா சொல்லக்கூடாதுங்க. நான் கூட மூர்த்தியை என்னமோ நினைச்சேன். ஆனா அவன் நம்ம 2 பேர் மேலயும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு இன்னைக்கு தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் பாசக்காரான்னு எனக்கு தெரியும் வடிவு. உன் மரமண்டைக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. ஆமா, நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அவன் நம்ம 2 பேருக்கும் சூப்பரா ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்காங்க. எனக்கு 20,000ல பட்டு புடவை, உங்களுக்கு 8,000ல வேஷ்டி சட்டைன்னு அசத்திட்டாங்க. ஏய், என்னடி சொல்ற? எதுக்கு 28,000 ரூபாய்க்கு நமக்கு ட்ரெஸ்? அது என்ன நானேவா எடுத்தேன்? நானும் எங்களுக்கு எதுக்குப்பா இவ்வளவு விலையில துணி, ஒரு 1000மோ இல்ல அதுக்கு கம்மியா ஒரு புடவையும் வேஷ்டி சட்டையும் எடுத்து கொடுத்தா போதும்னு தான் கேட்டேன். அதுக்கு மூர்த்தி என்ன சொன்னா தெரியுமா? பெரியம்மா, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே என் பெரியப்பாவும் நீங்களும் தான். எங்க பெரியப்பா இதுவரைக்கும் எங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் கணக்கு வழக்கு பார்க்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு. அப்படி அவர் செஞ்ச நல்லதுக்கெல்லாம் கைமாறா நாங்க என்ன பெருசா பண்ணிட முடியும்? அதனால அவர்கிட்ட கத்துக்கிட்ட கேட்டரிங் தொழில் மூலமா நான் சம்பாதிச்ச பணத்துல நான் ஆசைப்பட்ட மாதிரி அவர் மரியாதைக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறேன்னு சொன்னா. அதுவும் அவன் அப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏய், அவன் நம்ம மேல இருக்கிற பாசத்துல யோசிக்காம இதெல்லாம் பண்ணுவான். அதுக்காக 28,000 ரூபாய்க்கு எடுப்பானா? அவன் கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா இல்லையா கூட தெரியல. பணம் இல்லாம அவன் இந்த விலைக்கு எடுத்திருப்பான். என்னங்க நீங்க? நானும் அப்படி யோசிச்சுதான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் தான் பிடிவாதமா, அப்ப நான் குடுக்கறத நீங்க ஏத்துக்க மாட்டீங்களான்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். நம்ம இதை ஏத்துக்கலன்னா அவன் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நானும் ஒத்துக்கிட்டேன். அவன் என்ன முன்ன மாதிரி காசுக்கு கஷ்டப்படுறவனா? மெஸ்ஸெல்லாம் வச்சு நடத்தி வியாபாரத்தை பார்த்து கை நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். பெரிய ஆர்டர் வேற வந்திருக்கு. அதனால நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க. அவனுக்கு இந்த 28,000 எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அண்ணே, கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணே. ஒரு 2 நாள்ல பணத்தை கொடுத்துறேண்ணே. இல்ல மூர்த்தி, தப்பா எடுத்துக்காத. என் கையில சுத்தமா பணம் இல்ல. ரொம்ப ட்ரைல இருக்கேன். அண்ணே, ஜவுளி கடையில குடும்பத்தோட நிக்கிறேனே. இல்லனா கடையில ரொம்ப அசிங்கமா போயிடுனே. அதுக்கு தான் நான் கேக்குறேன். அட என்னப்பா, நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னமோ என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. நான் இல்லைன்னு சொல்றேன்ல. நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். நீ போன வை முதல்ல. என்னாச்சுங்க? என்ன சொன்னாங்க? இல்லன்ட்டாரு. இப்ப என்ன பண்றது? யாருகிட்ட கேக்குறது? கதிரேசன் கிட்ட கேப்போம். சொல்லுப்பா மூர்த்தி. அண்ணே, கொஞ்சம் அவசர தேவை. ஒரு 20,000 பணம் தேவைப்படுது. கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்க ப்ளீஸ்ண்ணே. மூர்த்தி, நான் சொந்தக்காரங்க டெத்துக்கு வந்திருக்கேன்ப்பா. இப்ப எதுவும் பண்ண முடியாது. நான் திரும்பவும் கூப்பிடுறேன். சரிண்ணே, சரி. என்னாச்சுங்க? பணம் கிடைச்சிடுமா? இல்ல தானோ, தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு பார்த்தா ஆனா இல்லன்னு தான் சொல்றாங்க. ஐயோ, என்னங்க இது? ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில வந்து மாட்டிக்கிட்டுமே. நீங்க இந்த பெரிய ஆர்டர் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமாவது இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்திருந்தா பரவாயில்ல. இப்ப பாருங்க, கடையில வந்து நின்னுட்டு இப்படி தலையை பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏய், இப்படி எல்லாம் நடக்கும்னு யார் நினைச்சாங்க? எப்படியாவது சமாளிக்க பாப்போம். வா. என்னாச்சு மூர்த்தி? பணம் கிடைச்சதா? சாரி மூர்த்தி, உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ண முடியாத சூழ்நிலையில நாங்க 2 பேர் இருக்கோம். எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்ள, என்ன நீங்க? நான் தான் உங்களை இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலைமைக்கு நிப்பாட்டினதுக்கு சாரி சொல்லணும். இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல மாப்ள. இப்ப பணத்துக்கு என்ன ஆசனை பண்றது? தெரிஞ்ச கடையா இருந்தா கூட பரவாயில்ல, அப்புறம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போலாம். அப்படிலாம் யாரும் இந்த காலத்துல உதவி பண்ண மாட்டாங்க.
நான் கீதா கிட்ட கேட்டு பாக்குறேன். ஒரு நிமிஷம். பேக் எடு. என்னாச்சு கையல்? லைன் கிடைக்கலையா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏய், நான் வேணா ஆனந்த் கிட்ட கேட்டு பார்க்கவா? மாமா, தலைய சுத்தி மூக்கு எதுக்கு மாமா தொடணும்? கையில காசு கம்மியா இருக்கு, கொஞ்சம் ரேட்டு கம்மியான Dress எடுத்துக்கோங்கன்னு பெரியப்பா பெரியம்மா கிட்ட நம்ம சொல்லலாமே. அப்படி சொல்ல முடியாது ஆனந்தி. அது கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். மாமா கூட புரிஞ்சுப்பாரு. ஆனா அக்கா அதுல ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு சண்டைக்குன்னே வருவாங்க. அதுவும் கரெக்ட் தாம்மா. எல்லா மூதேவிங்களும் கையில காசு இல்லாம முழிச்சுக்கிட்டு நிக்கிதுங்க. இவர்கிட்ட சொன்னா இவ்ளோ விலையில துணி வேணான்னு சொல்லி அதுங்களுக்கு சாதகமா பேசினாலும் பேசிடுவாரு. அதனால இவரை அதுங்க கிட்ட பேச விடவே கூடாது. வடிவு வா, டைம் ஆச்சு, வா போலாம். அக்கா, பெரியப்பா வராரு. அவருக்கு இவ்வளவு காஸ்ட்லின்னு தெரிஞ்சா அவரே வேண்டாம் தான் சொல்லுவாரு. எல்லாம் இந்த பெரியம்மா பண்ற வேலை தானே. அதனால நீங்க எல்லாம் உடைச்சு ஓப்பனா இருக்கிற நிலைமையே சொல்லிடுங்க. மூர்த்தி, இந்த கடையில துணியெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்குடா. பொங்கலுக்கும் இதே மாதிரி எல்லாரும் குடும்பமா வந்து இதே கடையிலே துணி எடுத்துடலாம். விலையும் குறைவா இருக்கு, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. பெரியமா, அது வந்து அட வந்து என்னடா, அடுத்த மாசமே வந்து துணி எடுத்துக்கலான்றியா? எடுத்துக்கலாம்டா. உன் ஆசைக்கு பெரியம்மா குறுக்க நிக்கவே மாட்டேன். மா, வேணும்னே பேச விட மாட்டாங்க பாரு. சரி, எல்லாரும் என்ன மச மச நின்னுகிட்டு இருக்கீங்க? பில்லெல்லாம் போட்டீங்களா? போலாமா? டைம் வேற ஆயிடுச்சுடா. எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்குடா. ஏண்டா மூர்த்தி, எதுக்குடா இவ்வளவு விலையில ட்ரெஸ் எடுத்த? அது அம்மா அம்மா, பெரியப்பா கேட்டுட்டாரு. இப்ப மாத்திக்க சொல்லுவாரு பாரு. அது வந்து பெரியப்பா, நான் கொண்டு வந்த. ஏங்க, என்னங்க, அவன் தான் சொன்னானே, அவனுக்கு நம்ம மேல அவ்வளோ பாசங்க. அவனுக்கு விலையெல்லாம் முக்கியம் இல்ல, கலகலகலன்னு நம்ம எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், அதுதான் அவனுக்கு முக்கியம்.